வணக்கம். இன்னைக்கு நான் நெஞ்சத்தை அள்ளும் சிலப்பதிகாரம் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். இந்த உரையாடலாவே சொல்லலான்னு இருக்கேன். இந்த உரையாடல் நெஞ்சத்தை எப்படி பாரதியாருக்கு அள்ளுனுச்சுன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த நெஞ்சத்தை அள்ளும் சிலப்பதிகாரத்தை ஒரு கற்றல் முறையில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நெஞ்சத்தை அள்ளும் சிலப்பதிகாரம் அந்த காலத்துல இருந்து இளங்கோவடிகள் ஒரு முனிவராக இருந்து அந்த பகுதியை, தஞ்சை பகுதியை, இந்த காவிரி நீர் பாயும் பகுதியை ஒரு கருத்தாக்கமாக கொண்டு ஒரு கிட்டத்தட்ட 30 காதைகளுக்கு மேலே எழுதியிருக்காருன்னு நம்ம அறிஞ்சிருப்போம். அது மேலும் எவ்வாறு அவர் கோவலன் கண்ணகி கதையோட காப்பியத்தை தைக்கும் அந்த காதையாக தொகுத்ததை நான் நம்ம கரந்துரையா எப்பொழுதும் இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டே வரோம். இந்த கரந்துரை பகுதி, கரந்துரை பாட்டு அந்த பாக்களுக்கு எவ்வாறு இணையாக உள்ளது என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொண்டு வரோம். அவ்வாறான அந்த பதிவில் நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த காலத்துல கண்ணதாசன் ஒரு பாடல் அருமையா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா, நீரோடை போல இங்கே வா வா, நீரோட்டம் போல இங்கே வான்னு கண்ணதாசன் இந்த காலத்துல நம்ம சினிமா பாட்டில் நம்ம காதலிக்க நேரமில்லை என்ற அந்த திரைப்படத்தில் பார்த்துருப்போம். இந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் நெஞ்சத்தை எவ்வாறு பாரதியாருக்கு அணுகியிருக்கு, நெஞ்சத்தை எவ்வாறு இளங்கோவடிகளுக்கு அணுகியிருக்கு, நெஞ்சத்தை எவ்வாறு நமக்கு நம்ம தலைமுறைக்கு நாம் புரிஞ்சுக்கலாங்கிறத ஒரு சின்ன பாடலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம். இந்த பதிவு நஞ்சை நெல் கரும்பு வாழை புஞ்சை தானியம் வித்துக்கள் வளரும். இந்த நஞ்சை நிலம் எவ்வாறு இந்த காவிரி ஆத்துல பாயிற அந்த நீரோடை நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தான்னு கண்ணதாசன் வரிகளில் அவர் கூறுற அந்த வரிகளும் கூட நெல் கரும்பு வாழை அந்த அந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஏற்றவாறு இருக்குன்னு நான் கருதலாம். இந்த புஞ்சை தானியம் வித்துக்கள் நீ தராட்டியும் சரி, அங்கேருந்து நீர் வராட்டியும் சரி, எங்களுக்கு வானமா பொழியிற அந்த மலையில புஞ்சை தானியம் வித்துக்கள் வளரும் அப்படிங்கிறது இந்த தஞ்சை தரநிலையில சிறப்புட்டு வளருங்கிறத அந்த நெஞ்சை வளர்க்கும் சிலப்பதிகார அணியும் கூட விவரிச்சு கூறியிருக்கு. இது இந்த பாட்டில் நம்ம இந்த கரந்துரை பாட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுத்து முறைமை, அந்த 2வது எழுத்து எவ்வாறு எதுகையாக எவற்றிலும் துணை கொண்டு கையாளும் அந்த எதுகையாக நம்ம பதிவில் மேற்கொள்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம பதிவில் மேற்கொள்கிற அந்த வரிகள் இந்த அந்த அடி எதுகை அந்த பாடலிருந்து அடுத்த பாடல் தொடரும் அந்த அணி வகையை சேர்ந்தது என்பதையும் இந்த பாடல்ல உங்கள்கிட்ட தெரிவிக்கலான்னு இருக்கும். நஞ்சை நெல் கரும்பு வாழை புஞ்சை தானியம் வித்துக்கள் வளரும். இவன் அவங்க குடுக்காட்டி நம்ம மழை பெய்யாட்டியும் தண்ணீர் அந்த காவிரி நீரோட்டத்துல வராட்டியும் எப்படி நம்ம கண்ணதாசன் பகிர்ந்திருக்காரோ, எப்படி நம்ம பாரதியார் நெஞ்சத்தை அள்ளும் சிலப்பதிகாரத்தை பகிர்ந்திருக்காரோ, அந்த சொற்களுக்கு இணையா கிட்டத்தட்ட இந்த கரந்துரை பாட்டும் கரந்துரைங்கிற சொல்லக்கூடியவும் காலந்தோறும் இருந்திருக்குங்கிறத இந்த நெஞ்சை வளர்க்கும் சிலப்பதிகார அணி. இந்த அணியை நம்ம எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அணியின் சிலம்பு நாயகி கண்ணகி அணிகலன் மங்கள சிலம்பு காலணியை அணிவதை தவிர்த்து மென்துகில் களைத்து மணிமேகலை கருத்து காதை தொடர் அமுத சுரபி. இவையெல்லாம் நம்ம ஒரு பாடலா தொகுக்கும் போது இது மாதிரியான அந்த சொல்லமைப்பு, அந்த அதனுடைய காப்பியத்தை தைத்தே வரக்கூடிய அந்த கரந்துரை பாட்டு. அணியின் சிலம்பு நாயகி கண்ணகி அணிகலன் மங்களன் சிலம்பு காலணி அணிவதை தவிர்த்து மென்துகில் களைத்து மணிமேகலை கருத்து காதை தொடர் அமுதசுரர். இவையெல்லாம் இலக்கியத்துல ஒவ்வொரு காலத்திலையும் அந்த இலக்கியமா தொகுத்ததை அக்கணத்திலே புரிந்ததை அந்த இலக்கணமா நம்ம தொகுத்து வழங்குற மாதிரி இந்த இளங்கோவடிகள் அந்த காலத்துல இருந்து பயஞ்சிருக்காரு. இந்த தமிழ் மெய் நிகர் பல்கலைக்கழகம் இந்த இளங்கோவடியின் படத்தை நமக்கு அவர்கள் மூலியமா நம்ம பெற்றிருக்கோம். இந்த நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் கிட்டத்தட்ட 30 காதையா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 30 காதைகளை எவ்வாறு கோவலன் கண்ணகி அந்த அந்த இலக்கிய நயத்தோடு ஒவ்வொரு காலத்திலையும் அந்த காலத்துல உள்ள அந்த இலக்கிய நயம் எப்படி இளங்கோவடிகள் காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த கதை தொகுப்பு, இந்த காப்பியத்தை தைத்தல்,
காதையாக தொடர்ந்து நிற்கின்ற அந்த சூழல் பாரதியாரையும் தச்சிருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. அந்த பாரதியாரை தைச்சதை எப்படி கண்ணதாசன் இந்த நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தான்னு ஒவ்வொரு பாடல் வரிகளையும் சொல்லவே அவை நமக்கு இலக்கிய கூற்றுக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவ்வாறான இலக்கிய கூற்றுகள் நம்மை நாமே வழிநடத்தி செல்வதற்கும் ஒரு பயன்பாடாக இந்த கரந்துரை பாட்டும் கூட கிட்டத்தட்ட அதே 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 இதில் அதுதான் தொகுத்து வழங்கிட்டு வரோம். இது எல்லோருக்கும் ஒரு அமுத சுரபி மாதிரி நம்ம ஒவ்வொரு அன்பின் முதிர்ச்சியில் அந்த நாம் த தக்க வைக்க வேண்டிய அந்த சுரபி போன்ற அந்த நமது கருத்துரைகளும் கருத்துக்களும் என்றும் பரவ வேண்டி இந்த அமுத சுரபி பாத்திரம் உண்டி கொடுக்கும் அமுது செய்து வழங்கும் இலக்கியம். எவ்வாறான இலக்கியம் தான் நமக்கு அமுது செய்து வழங்கும் இலக்கியமா நம்ம இந்த காலத்திலேயும் இருந்திருக்கு. இந்த அமுதமும் தேனும் பாலும் பழமும் அமுத சுரபியில் நிறைவு தன்மை. இந்த அமுத சுரபிங்கிறது நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த அமுத சுரபிங்கிற எழுத்து நமக்கு அந்த தன்மையை கொண்டு சான்று புவியியல் இவைதான் நமது சான்று புவியியல். அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு காவிரி மீது ஓடி இருக்கு, இப்ப எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இவை என்றும் நிலைபெற நாம் எப்படி நன்செய் என்று அந்த நன்சை விளைய வைக்கிறோம், புன்செய் எப்படி மழையை நம்பி அதன் மூலயமா தானிய பயிர்கள் இதெல்லாம் வித்து தொடர்ந்து தரும். இவ்வாறான தன்மை கொண்ட சான்று தான் நம்ம புவியியல். அவற்றை நம்ம ஒவ்வொரு பாடத்தோட நம்ம இணைக்கும் போது புவியியல் பாடத்தையும் இந்த இலக்கியத்தையும் நம்ம இணைக்கும் போது பன்மை முன்னிலை படற்கை யாவும் இவ்வாறான பன்மை நிலை முன்னிலை வகித்து அந்த படற்கையாக அனைவருக்கும் செல்லும் அந்த பாங்கு வன்மை தீங்கு வெறுப்பை விட்டு நாம் தொடர்ந்து இந்த நமது பயணத்தை சிலப்பதிகாரம் அந்த நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து அந்த பயணத்தை நாம் மேற்கொள்வோம். இவ்வாறு மேற்கொள்ளும் பகுதியை கிட்டத்தட்ட தற்பொழுது மெய்யப்பன் பதிப்பகம் ஒரு நூலும் கூட வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த ஆசிரியர் புலவர் ஈப்பா நடராசன் அப்ப 175 பக்கம் மணிவாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க சென்னையில. இவர் பாரதியார் குறித்து அந்த எண்ணற்ற நூல்கள் வந்திருந்தாலும் சிலப்பதிகாரத்தையும் பாரதியார் பாடலையும் அணுவாக பயின்று இந்த நூல்லையும் போட்டிருக்காங்க. இந்த காலத்துல அவர் பாட்டு ஒரு பக்கம், இந்த நூல்லையும் அந்த 2ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த இளங்கோவடிகளின் வரிகளை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் தமிழ் அன்னையின் மணியாரம் என்று பாரதியார் போட்டிருந்ததையும் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இவ்வாறான இந்த கட்டுரையிலே 8 கட்டுரை, அந்த 4 கட்டுரை பாயிரமா தொடர்ந்து 30 காதைகளையும் அந்த நெஞ்சத்தை அள்ளி தைத்து அந்த பாடல்லாம் சிறப்பாக விவரிச்சிருக்காருன்னு கூறி இந்த பதிவாக செயல்மன்ற பதிவாக கிட்டத்தட்ட சொல்லின் முதல் எழுத்து முறை அமைப்பினில் பாடமாக கற்போம். இந்த இந்த ஒவ்வொரு எழுத்து உருவமும் எவ்வாறு அந்த கரந்துரை சொற்களில் பயந்துள்ளது என்பதை நண்பர்கள் பலருக்கும் பலவாறு இந்த பதிவில் தெரிந்து வைத்திருக்கோம். எனக்கு இந்த பதிவு அப்துல் கலாம் தான் அந்த சொல்லின் அமைப்பிலேயே அமைச்சு கொடுத்து அந்த சொல்லி அவருடைய வரிகள் ஆங்கில சொல்லாக இருந்த போதும் அதை தமிழ் வடிவமாக்கி கலந்துரைப்பான்னு நண்பர்கள் சில பேர் அவர்கள் கூறிய கருத்து வழக்கமாக அவர்களுடைய கருத்தோடு ஒட்டி நமது தமிழ் முறையும் எவ்வாறு உள்ளது என்பதை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆராய்ந்த பகுதியில் இது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு பொருந்தக்கூடிய வகையில் ஆங்கில நூலும் தற்போது எழுதியிருக்கேன். இந்த கரந்துரை சொற்கள் எவ்வாறு நமக்கு பலகாலம் அந்த காலத்திலிருந்து மாலை மாற்று போன்ற அந்தந்த பொருட்களில் இந்த வடிவமைப்பில் சொற்கள் வருவதற்கு முன்பே நம்ம எப்படி சொல்ல உச்சரிச்சோங்கிறதெல்லாம் ஒவ்வொரு சித்திர வடிவுகளையும் அமைச்சு அந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்ப எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த 5 விரல்ல எழுத்தை கட்டை விரலாகும், எழுத்து சொல்லாகும் போது ஆட்காட்டி வரும். இது 2 பிடிச்சுதான் நம்ம எழுதுவோம். எழுத்து சொல்லு இந்த கட்டை விரல் ஆட்காட்டி விரலையும் பிடிச்சுதான் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த எழுத்துங்கிறது அந்த முறைமையாக அந்த நடுவிரல் பொருளையும் குறிக்கக்கூடிய வகையிலும் யாப்பு மோதிரவர்களாகும், இவையெல்லாம் அணியாக சுண்டவர்களாகும். இந்த சிலப்பதிகார அணியும் நமக்கு ஒரு
நெஞ்சத்தை அள்ளி ஒரு தொடர்ந்த நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இவ்வாறான அந்த பாடல் வந்து நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா நீரோட்டம் போல இங்க வா வா என்று அவர் கூறுவதும் அந்த பாட்டில் கூறுவதும் நமக்கு நல்லா இருக்கும். அந்த பாடலும் மிகவும் சிறந்த பாட்டாக எந்த காலத்திலையும் நம்ம வானு வானம் பொழிந்து அந்த நன்மை செய்யும் பயிர்களை நம்ம நெல் வாழை போன்ற பயிர்களை பயிரிடுவதற்கும் என்று கேட்கும்போது புன்னகை செய்து அந்த புன்சையின் நிலமாக நமக்கு புஞ்சையில் தஞ்சையில் நமக்கு அப்புறம் அந்த விதைகள் செடிகள் தஞ்சையிலும் நம்ம தஞ்சை தரணியிலும் சிறப்புற்று வாழும் அந்த இயற்கை தன்மை சில பதிவுகள் சிலப்பதிகாரத்திலும் நடைபெற்று இளங்கோவடிகளின் வரிகளிலும் மூலம் இந்த நம்மளிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த இவ்வாறான இலக்கு நோக்கி செல்லும் அந்த வரிகளை இலக்கியமாக ஒரு காலத்திலும் பதிவில் ஏற்பட்டது. இந்த இலக்கு அக்கணமே பொறுதல் இலக்கணமாக நாம் கருதக்கூடிய சூழலில் இந்த பதிவினை தங்களிடம் அகராதியாக மாற்றக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கூறி இந்த கரந்துரை சொற்களை அகராதி சொற்களாகவும் ஆண்டோர் மொழித்திறன் பெற்ற அந்த அகராதி எவ்வாறு சேந்தன் நிகண்டு போன்று பல அகராதியும் இந்த அன்பின் கட்டளையில் அன்பின் கற்றலில் நாம் அ என்ற அந்த உயிரெழுத்தும் க என்ற அந்த மெய்யெழுத்தும் எவ்வாறு தொடர்ந்து நமக்கு பதிவினில் ஆன்றோர் மொழித்திறன் பாங்குடன் அந்த இலக்கியத்துடன் அக்கணிம புரிதலில் இலக்கணமாகவும் நாம் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்ளும் அதற்கு உண்டான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி இந்த பதிவினை தங்களிடம் நெஞ்சத்தை எழுதும் சிலப்பதிகாரம் எவ்வாறு பாரதியாருக்கும் கண்ணதாசனுக்கும் தேய்த்தது இளங்கோவடிகளின் வரிகள் என கூறி இளங்கோவடியின் வரிகளை நடராஜன் போன்றோர் தொகுத்து வகுத்த அந்த காப்பியத்தை திரைத்தல் காதையாக கட்டுரையாக வடித்தமைக்கும் மிக்க நன்றி கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.